உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, பெரும் மதிப்பிற்குரிய திமுக தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்ச சாதனை வந்துட்டு அளப்பரியது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதியில் வந்துட்டு நம்ம இதை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண சாதனைகள் கிடையாது. இது காலம் தொட்டு பல தலைமுறைகளுக்கு இது ஒரு வழிகாட்டியாக, இது வந்துட்டு ஒரு பெரிய சரித்திரத்தில் இடம் பெறுற நிகழ்வாக அமையும். நம்ம ஏன் தோற்றோம்? எனக்கு வந்துட்டு நம்ம தோற்று ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தோற்றுன்றதை விட வந்துட்டு நமக்கு ஏன் இந்த ஓய்வை கொடுத்தாங்க மக்கள் அப்படி தான் எனக்கு எல்லாம் தோணுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக வந்துட்டு நான் தொடர்ந்து உங்களை வந்துட்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நிகழ்வுகளை பார்க்காம அந்த நாள் எனக்கு நிறைவு அடையாது. அவ்வளோ உழைப்பும் உங்களுடைய அயராத உழைப்பும் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. இருந்தாலும் ஏன் மக்கள் வந்துட்டு நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு வெற்றியை அளிக்கலைன்ட்டு தோணுது. ஸோ நேற்று வந்துட்டு உங்களுடைய தோல்வி மீன்ஸ் உங்களுடைய என்ன சொல்கிறது, ஓய்வு வந்துட்டு உங்களுக்கு அந்த தொகுதியில் மக்கள் கொடுத்த ஓய்வு சூரியனுக்கே ஓய்வா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படியோ உழைச்சவங்க நீங்கள் சரி உழைப்பி இதுக்கு மேலே வந்துட்டு தலைவர் ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மனசில் வந்துட்டு எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் வந்துட்டு இதை யோசிச்சு இருந்தாலும் இந்த தோல்வி என்னால் வந்துட்டு தாங்கிக் கொள்ள முடியல. இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் தூக்கத்தை இழந்தேன். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இடம் மறுக்கப்பட்ட போது உங்களுடைய தலைமை பண்பை அன்னைக்கு தான் வந்துட்டு நான் பார்த்தேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரையிலும் நீங்கள் தான் என்னுடைய ரோல் மாடலாக உங்களை நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே என்னுடைய வாழ்க்கையில் உங்களை தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். என்னுடைய குழந்தைகள் குடும்பத்துக்கும் நான் வந்துட்டு இதை சுட்டி காட்டுவேன். ஸோ அந்தளவுக்கு இருந்தீங்க. சரி, இது ஏன் இருந்தது அப்படி சொல்லிட்டு நேற்று இரவு முழுக்க எனக்கு வந்துட்டு தூக்கம் வரல கொள்ளலை. பட் அப்படியே போயிருந்தது. பட் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் அந்த குளத்தூர் மக்களுக்கு வந்துட்டு ஓய்வு கொடுத்து உங்களுக்கு தோல்வியை வந்துட்டு அவங்க பரிசாக கொடுத்தாலும், பட் ஆனால் நீங்கள் அந்த மக்களை வந்துட்டு சந்தித்து ஒரு மிகப்பெரிய வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்துட்டு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடலுன்றத செயல் வடிவில் அவங்களுக்கு காமிச்சு இருக்கிறீங்க. சரி, இதுக்கப்புறம் இது பண்ணுறதுட்டு. ஆனால் எனக்கு ஒரு திடீர்னுட்டு இன்னும் அரசியல் விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு முதலமைச்சர் உழைப்புன்னு சொல்லிட்டு முழு நேரமும் தமிழக மக்களும் தமிழோடைய நலனுக்காகவும் நீங்கள் உழைச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மேற்கு வங்கத்தில் ஜிஜி மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அவங்களுடைய தொகுதியில் மக்கள் ஓய்வு கொடுத்துருக்குறாங்க. பினராயி விஜயன் கேரளாவில் அவருக்கும் மக்கள் வந்துட்டு அந்த தொகுதியில் ஓய்வு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த 3 தலைவர்கள் தங்களுடைய கொள்கையை வந்துட்டு எக்காரத்தை கொண்டும் கடுகளவு கூட மாற்றிக்காமல் திமுக மீன்ஸ் பாஜகன்ற மேலாதிக்கத்துக்கு எப்பவுமே எதிர்த்து குரல் கொடுத்து இருந்தவங்க. இந்த 3 பேரும் வந்துட்டு ஓய்வு இருக்கிறீங்கன்னா இது காலத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ நீங்கள் இந்த அரசியலை மாற்றி எழுதுறதுக்காக காலம் கொடுத்துருக்கிற பொன்னான வாய்ப்பு. உங்களால் முடியும். நீங்கள் தேசிய அரசியலில் முழுமையான ஈடுபட்டு நீங்கள் ஓய்வறியா சூரியன். ஓய்வுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உழைத்து வாழ்ந்தவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய உழைப்பு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அங்கீகரிக்கலன்ட்டு இல்லை, அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு
ஒரு சினிமா நடிகர்களுடைய மோகம் ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு வந்துட்டு அதோடைய தாக்கம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு படத்தை விட்டுட்டு வெளியில் வந்தவொடனே இருக்கும். ஒரு 30 வருஷம் கலைத்துறையில் ஜாம்பவானாக இருந்துட்டு அவர் வந்துட்டு இந்த பக்கம் வரும்போது ஒரு மக்கள் மனதில் ஒரு ஒரு இது வந்துட்டு இருந்திருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது, அது தவிர்க்க முடியாதது. அதனால் மக்கள் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. பட் மக்கள் வந்துட்டு அவங்க கடமையை ஆட்டிட்டாங்க. பட் உணர்ச்சி வசப்பட்டு வேற இதை வந்துட்டு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் உங்களால் முடியும். தேசிய அரசியலுக்கு நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தேசிய அரசியலில் நம்மளுடைய மாநில சுயாட்சியை, ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துடைய சுயாட்சியையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தேசிய கட்சி அல்லாத மாநில கட்சிகளால் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை உங்களால் மாத்திரம்தான் அமைக்க முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய அணுகுமுறை, உங்களுக்கு கிடைத்த இந்த 50 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் கண்டிப்பாக உங்களால் இதை வந்துட்டு வெற்றியடை செய்ய முடியும். இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பெறுவதற்கு நிறைய இருக்குது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இதை நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ இன்னொன்று, உங்களால், உங்களுடைய திட்டங்களால், உங்களுடைய ஐடியாலஜியால் ஸோ பயன்பெற்றதில் லட்சம் மக்களில் நான் ஒருத்தன். இதுதான் என்னுடைய குடும்பங்கள். ஸோ இவங்க இன்றைக்கி நான் ஒரு அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி இருந்தேன்னா, இந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஒரு மேலாளராக ஒரு வெளிநாட்டில் வந்துட்டு படித்து பட்டம் பெற்று நல்ல வேலையில் இருக்கிறேன். ஸோ இதுக்கு முதற் காரணம் உங்களுடைய திட்டங்களும், திராவிட முன்னேற்ற கொள்கைகளும், உங்களுடைய ஐடியாலஜியும் தான் இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாட்டுடைய ஐடியாலஜி இந்தியா முழுக்க நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும், வரப்பிரசாதமாக இருக்கும். நன்றி.